எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் இருக்கு. மருத்துவம் அதுக்கு மேபி ஃப்ரீ கொடுக்கலாம். அதை தவிர்த்து இந்த திங்ஸ் ரிலேட்டட்ல ஃப்ரீ கொடுக்கறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஓகே. முதல்ல இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான சில தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிகளை பார்த்துட்டு இதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு டைம் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? தேர்தல் வாக்குறுதி அவர் சொல்றது நான் ஒரு 3 வாக்குறுதி மட்டும் படிக்கிறேன் பாருங்க. மகளிர் நல குல விளக்கு திட்டம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000. இத்தொகை குடும்ப தலைவி வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். அடுத்து 2, ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். 3, அம்மா இல்ல திட்டம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும். இந்த 3 முக்கியமான திட்டங்கள், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. இல்லை முக்கியமாக அந்த 3 திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம என்ன கேட்டோம், இவங்க என்ன செஞ்சாங்க? சரிங்களா? நம்ம எல்லாம் வேற ஒண்ணு கேட்போம், இவங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒண்ணு செய்வாங்க. இதை நம்ம கேட்டோமா? சார் வேணும் உங்களுக்கு இலவச மருத்துவம். ஆமா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? சார் வேணும் உங்களுக்கு இலவச மருத்துவம். நல்ல தரமான இலவச மருத்துவம், நல்ல தரமான இலவச கல்வி. நம்ம எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம். இதை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம கேட்காத சம்மந்தம் இல்லாத எதையோ வந்து இலவசமா தரேன்னு சொல்லிட்டு அவங்க பதவியை பிடிக்கிறதுக்காக எதையோ பேசுவாங்க. ஆக்சுவலா இலவச மருத்துவம் இலவச கல்வி தான் நம்ம ஆண்டாண்டு காலமா எல்லாரும் நீங்க கூட கேட்கலாம், இலவச மருத்துவம் இலவச கல்வி தான் இருக்கே அப்படின்ட்டு. இலவச மருத்துவம் இருக்கு. ஏன் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை? இலவச கல்வி இருக்கு. ஏன் எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளோ ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகளோ அரசாங்க அதிகாரிகளின் பிள்ளைகளோ ஏன் யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கல? இருக்குல்ல, அவங்க கொடுக்குற எஜுகேஷன் தானே, அவங்க கொடுக்குற தரமான எஜுகேஷன் தானே. ஏன் இவங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை இவங்களோ இவங்களுடைய பிள்ளைகளோ யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ போறதே கிடையாது? அப்ப அதுல இருந்தே அவங்க தரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சது இல்லையா? அதான் என்ன சட்டம் போடுவேன் மருத்துவத்தின் தரத்தை ஒரு அமைச்சரை எந்த வெங்காயமா இருந்தாலும் ஓட முடியலாம் அரசு மருத்துவமனையில் படுன்னு. யார் நீ அமைச்சரா? உன் மையம் அரசு பள்ளியில தான் படிக்கணும். உலக தரத்துக்கு கல்வியை கொடுத்துருவேன் இலவசம். சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் இல்ல. அதாவது இவங்களுக்கு என்னன்னா, பேருக்கு மருத்துவமனை இருக்கணும், ஆனா அதுல இவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. இவங்க நல்ல காஸ்ட்லியான ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க நடத்துவாங்க, ஆனால் அதில் இவங்க சார்ந்த யாருமே படிக்க மாட்டாங்க. ஏன்னா தரம் நல்லாவே இருக்காது. அதனால இவங்க மட்டும் போய் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்ல இல்லை காஸ்ட்லியாக ஒரு இடத்துல போயிட்டு படிப்பாங்க. அப்போ மற்ற மக்களுக்கும் நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அதனால தான் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. அங்கே போனால் என்ன பண்ணிடுறாங்க, பிரைவேட் ஸ்கூல்லையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கோடி கோடியாக பணத்தை கொள்ளையடிச்சிட்டு மக்களை ரொம்ப கடங்காரலாக ஆக்கிடுறாங்க. சரிங்களா? 2 விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. நல்ல தரமான கல்வி, நல்ல தரமான மருத்துவம். நம்ம நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 70% பணத்தை நல்ல தரமான கல்விக்கும் நல்ல தரமான ஒரு மருத்துவத்துக்கும் தான் செலவு பண்றோம். அப்போ நம்ம எல்லாருமே வசதியா தான் இருக்கோம். நம்ம கிட்ட இருந்து இந்த காசுகள்லாம் பிடுங்கிக்கிறாங்க. எப்படி பிடுங்குறாங்க? நல்ல மருத்துவம் தரேன், நல்ல கல்வி தரேன்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிறாங்க, கொள்ளையடிச்சிடுறாங்க. அதனால நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம போயிட்டு மேலும் மேலும் கடன் வாங்கி கடன்காரங்களும் ஆகி சாகுறோம். இதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை. ஒருத்தன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 70% அவன் மாத சம்பளத்தில் 70,000 நல்ல மருத்துவத்துக்கு நல்ல கல்விக்கும் செலவு பண்றான். ஒருத்தன் 50,000 சம்பாதிக்கிறானா மாதம், அவன் ஒரு நல்ல கல்விக்கும் ஒரு நல்ல தரமான மருத்துவத்துக்கும் 35,000 பணத்தை செலவு பண்றான். மீதி 15,000 தான் அவன் குடும்ப செலவு வச்சுக்கிறான். இதனாலதான் கடன் நமக்கு வந்து மேல 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 ஏறி அமுக்குது. நம்ம எல்லாரும் என்ன கேட்கிறோம், இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே வழி நல்ல மருத்துவம் நல்ல கல்வி இலவசமா கொடுங்க. கல்விக்கும் மருத்துவக்கும் வியாபாரம் இல்லை, காசு கொடுக்க மாட்டோம். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா இவங்க அதை செய்யவே மாட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு நண்டு சிண்டுல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா மைக் எடுத்துட்டு போய் நீட்டினா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. ஏன் விஜய்க்கு போடுறாங்க? விஜய்னா அவ்வளவு பெரிய ஆட்சியாளரா? இல்ல அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரா? எதுவுமே கிடையாது. இந்த 2 கட்சி கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்ட்டு இதுக்கு அவர் பெட்டர். அவருக்கு என்ன ஒண்ணுமே தெரியல அரசியலை பத்தின்னு சொன்னா கூட எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவாங்க. அவர் ஆட்சி பண்ணதில்லை, 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி பண்ணதில்லை, எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவாங்க. ஏன் போடுவாங்க? இந்த 2 கட்சியை ஒழிச்சாதான் நாடு உருப்படும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போடுறாங்க. சரிங்களா? இவங்க 2 கட்சி இதை பத்தி பேசுறதே கிடையாது. நீங்க பாருங்களேன், எத்தனை பேட்டி கொடுத்தாலும் நல்ல தரமான மருத்துவம் கொடுப்போம், நல்ல தரமான கல்வி கொடுப்போம், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிங்க, எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? சொல்லவே மாட்டாங்க. எங்கேயாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா
ஆட்சியாளர்களே நிறைய பேர் பினாமில என்ன பண்றாங்க, மருத்துவமனை நடத்துறாங்க பிரைவேட்டா. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், அங்கே அமௌண்ட் கலெக்ஷன் கட் ஆகிடும். ஆட்சியாளர்களே அரசியல்வாதிகளே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பினாமியில் ஸ்கூல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டா என்ன ஆகும், அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூலில் வரக்கூடிய கமிஷன்ஸ் கட் ஆகி போயிடும். அவங்களுடைய அமௌண்ட் அங்கே அடிபடும் இல்லையா. அதுக்கு தான் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தையும் அவங்க உயர்த்துறது இல்லை. சார் வேணும் உங்களுக்கு இலவச மருத்துவம்.